music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். சரி, ஓகே. இதில் வந்து அன்பான, அழகான, அட்ராசிட்டியான 3 இன்ட்ரோ கொடுத்தீங்களா? 3 யார் யாருக்கு பொருந்தும் நீங்கள் சொல்லுங்க. அன்பான, அழகான, கண்ணாரவி. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தெரியாது யாருக்கும். அவருடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. உங்கள் 2 பேருடைய கேரக்டர் என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்குது? நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? நாங்களே எல்லா இடத்துலையும் பதில் சொல்றோம். இல்லை, உங்களுடைய கேரக்டர் வந்து சஞ்சீவ் சாரோட ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். இவருடைய எக்ஸ் லவர் ஒய்ஃப். ஆனால் இவ்வளோ உங்களுக்கு ட்ரைலரில் தெரியுது. பட் உங்களுடைய உங்கள் கேரக்டர் எஸ், அதுவும் தெரியல. அது போலீஸ் சப்ஜெக்டா இருந்து என்ன பிரயோஜனம்? சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியலையே. அதான் விஷயம். இப்போ 3 பேருக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் தான் ஆரம்பிக்கும். அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுட்டோம். சீரிஸ் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏன் இந்த சீரிஸை பார்க்கணும் ஆடியன்ஸ் டைம் ஒதுக்கி? ஒரு காரணம் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு ஃபிலிம் ஒன்று இட் ஷுட் எஜுகேட் யூ ஆர் என்லைட். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் இதில் ரெண்டுமே இருக்குது. ஒரு கலரில் 2 மாங்கா. ஸோ எனக்கு அதுதான் ரீசன் எனக்கு இது ஷூட் பண்ணணும். எனக்கு நான் சூஸ் பண்ணுறேன்றதை விட ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட். ஒரு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மேடம். ஆஃப்டர் கூலி எப்படி இருக்கு? அந்த வரவே இருக்கலாம். செமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. ஏமாந்துட்டேன்னு நினச்சிக்காத, ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாலுமே எதிர்பார்த்ததை விட லொக்கேஷனாக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிம் பைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு ஸ்பெஷலான நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆகக்கூடிய வேடுவன் சீரிஸினுடைய ஒரு அழகான டீம், ஒரு அன்பான டீம், அட்ராசிட்டி பண்ணக்கூடிய டீம் கூட சொல்லலாம். கண்ணாரவி, லாவண்யா மற்றும் வினிஷா 3 பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த சீரிஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி நன்றி. சரி, ஓகே. இதில் வந்து அன்பான, அழகான, அட்ராசிட்டியான 3 இன்ட்ரோ கொடுத்தீங்களா? இந்த 3 யார் யாருக்கு பொருந்தும் நீங்கள் சொல்லுங்க. அன்பான, அழகான, எல்லாருமே அழகுதான். அப்ப நீங்க தான் அட்ராசிட்டி. ஆக்சுவலா 3 பேருக்குமே 3மே இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே 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 ஓகே. அட்ராசிட்டி என்கிட்டயும் இருக்கு, இவங்ககிட்டயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அன்பு இவங்க கிட்ட நிறையவே இருக்கு, அழகு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, நிறையவே இருக்கு. ஓகே. ஸோ நிறைய விஷயம் பேசலாம். முதல்ல சீரிஸ் பற்றி ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஜாலியாக ஒரு செக்மெண்ட்டோட ஆரம்பிக்கலாம்? உங்கள் இஷ்டம் தலைவா. நீங்கள் எப்படி இழுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இழுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேடுவன் பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. கண்ணாரவி ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தெரியாது யாருக்கும். வெப் சீரிஸ்லையுமே அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ அவரோட சேர்ந்து நீங்கள் 2 பேர் பண்ண போறீங்க. இப்போ வந்து லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அவர்கிட்ட இருந்து என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஐயோ, கண்ணாரவி வந்து ரொம்ப நல்ல நடிகர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நான் அப்சர்வ் பண்ணதுல, எதிர்க்க நின்று நான் அப்சர்வ் பண்ணதுல ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒருத்தர். நேச்சுரலாக இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது எப்படி பேசுகிறோம், அதே மாதிரி ஒரு டயலாக்கை கொடுத்து நம்ம பேசும்போது நம்ம வந்து டயலாக்கை படிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. டயலாக்கை வந்து உள்ளே எடுத்து நம்ம அதில் வாழ்ந்து அதை டெலிவர் பண்ணுறதுன்றது வந்து அப்படியே நடிக்கணும், அதை வாழணும் அந்த கேரக்டரில். அப்போ தான் அது வந்து அந்த கண்ணு வந்து சிம்ட்ராட்டோ லைக் ஏதோ ஒரு குட்டி குட்டி மேனரிசம்ஸ், நார்மல் நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற மேனரிசம்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவர்கிட்ட. சூப்பர். நிஜமாங்க. இல்லை, நீங்கள் உண்மை எங்க யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு நடிகர். நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. லாவண்யா, அண்ட் இப்போ நம்ம நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் நல்ல பர்ஃபார்மராக இருந்தாலும் ஆப்போசிட்டில், அதாவது நம்ம கூட நடிக்கிறவங்க வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை பார்த்து நம்ம பண்ணுவோம்ல, அதுக்கு ஈக்குவலாக பண்ணுவோம். இல்லைன்னா அது நமக்கு பிடிக்கும்ல, அவர் அந்த மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம அது பிடிச்சி நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நான் எப்பவுமே கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம்னு பார்ப்பேன். அவங்க கூட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வைப் இருந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு எங்களுக்கு நல்ல we are very nice friends. ஓகே. சோ அதனால ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு செம்ம வைப் செட் ஆச்சு. சூப்பரா நடிச்சாரு. அண்ட் டப்பிங்ல தான் வந்து பாக்கும்போது வாவ் நல்லா இருக்கே, நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாருல்ல, அது நல்லா இருக்கு. ஓகே. உங்களோட இன்புட்டும் தனியா கொடுக்குறீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா 100%. அவரோட கேரக்டர்
டீம் ஒர்க். அவரோட கேரக்டர் பிடிச்சதை விட ஒவ்வொரு கேரக்டரும் அவருக்கு பிடிக்கும். இந்த இப்படி இருக்கணும் அந்த மாதிரி. ஓகே, அவருடைய கேரக்டர் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. உங்க 2 பேருடைய கேரக்டரும் என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்கு? சரி, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. நாங்களே எல்லா இடத்துலயும் பதில் சொல்றோம். இல்லை, உங்களுடைய கேரக்டர் வந்து சஞ்சீவ் சாரோட ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட எக்ஸ் லவர் ஒய்ஃப். ஆனா இவ்வளோ உங்களுக்கு ட்ரைலர்ல தெரியுது. ட்ரைலரே தெரியுது. பட் உங்களுடைய உங்க கேரக்டர் எனக்கு தெரியல. சீரியஸா 2-3 ஷாட்ல வந்தீங்க நீங்க, பட் பெருசா எனக்கு தெரியல. சரி, இவங்க வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னா பண்ணாங்க யாரு? கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரைட்டா? கரண்ட் கேர்ள் கரண்ட் ஒய்ஃப். Right. ஒய்ஃப். ஓகே ஓகே ஓகே. எது சேலஞ்சா இருந்ததா எதுவும் நடிக்கும்போது? சேலஞ்ச் அப்படி சொல்ல முடியல. ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர், அவரோட புலம்பல்கள் கூட இல்லை. அவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லுவார் ஒய்ஃப் கிட்ட. ஸோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொதுவாக நான் அப்படி இல்லை, பட் ஸ்டில் வெண்ணிலா கேரக்டர் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓகே, நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இவர் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரி வைஃப் இருந்தா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க வெண்ணிலா. ஓகே, அப்ப நிறைய பேரோட ட்ரீம் நீங்க தான். நிறைய பேருக்கு ஆக்சுவலா பசங்களுக்கு என்ன கனவு இருக்கும், வைஃப்னா இப்படி இருக்கணும். கண்டிப்பா நடிக்கும் போதே டைரக்டர் வந்து மாமா இப்படிலாம் இல்ல, சாத்வீகம், அவன் மதிக்கணும் அந்த கேரக்டரை. நமக்கு என்னதான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட கேரக்டர்ஸுக்கு அவர் பிஹேவியர்ஸ் குட்டி வரும்ல, இது சாத்வீகம். அவன் வந்துட்டு வைஃபை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டைரக்டர் ஒவ்வொரு டைம் சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ அப்படி கிரியேட் பண்ண கேரக்டர் தான் வெண்ணிலா. ஓகே, உங்களுடைய கேரக்டர் அஸ்விஷா நான் சொன்ன மாதிரி அதே தான். அதேதான். அதுல நிறைய நுணுக்கங்கள் அதெல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ என்ன முடிச்சிட்டீங்க இந்த கதையோட அதான் நான் எதிர்பார்த்தேன் எல்லா இடத்துலயும். ஓ, இன்னும் இருக்கா? அப்ப இல்ல, அவரே சொல்லிட்டாரு. சரி, இதுக்கு மேல நம்ம கிட்ட பதில் இல்லை, எதிர்பார்க்கல போல. சொல்லுங்க என்ன? இல்ல நான் சொல்லிட்டா சாந்தி கேரக்டர் பத்தி. சொல்லுங்க. ஸோ சாந்தி கேரக்டர் வந்து என்னன்னா, ஒரு பெண் வந்து அவள் லைஃப்பில் வந்து ஒரு எல்லா கனவுகளோடு ஆரம்பிக்கும் போது பல தடங்கள் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் தாண்டி 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 சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஃபேஸஸ்லையும் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அவளை மட்டும் பார்த்துக்காம அவளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிறது சாந்தி. ஓகே, கிட்டத்தட்ட ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி தானே நீங்கள்? ரியல் லைஃப்லையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே, எல்லாரையும் பக்கத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே அப்படிதானங்க நினைப்பாங்க. யாருங்க போய் அது பண்ணணும் அப்படின்னா நினைப்பாங்க அப்படின்றாங்க. அது சிச்சுவேஷன்ஸ் தான், ஒருத்தவங்களுக்கும் சிச்சுவேஷன்ஸ் தான் அது டிசைட் பண்ணுது. ஸோ சாந்தியோட கேரக்டருமே அப்படிதான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த சிச்சுவேஷன்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி சாந்தியோட கேரக்டர்லையும் அந்த சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, யாருமே வந்து ஆக்ட் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. சாந்தியோட கேரக்டர் வந்து அவளோட லைஃப்ல ஃபுல்லாகவே ரியாக்ஷன்ஸ் மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் சாந்தியோட கேரக்டர். ஓகே, ஸோ இந்த கதையுடைய ஹீரோ, கதையின் நாயகன் அப்படின்னா அது நீங்கள் தான். பவன் சார். இல்ல சரி, ஓகே. இல்ல, பவன் தான் கதையின் ஹீரோ. நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க. நானும் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. எல்லாரும் முக்கியமான கேரக்டர் தான். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண என்ன காரணம், என்ன புதுசா இருக்கு இதுல? சார் என்ன சொல்கிறேன் சார், எனக்கு இது நான் வந்து இந்த மாதிரி படம் தான் பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படிலாம் நான் பிளான் பண்ணல. நான் வந்து கதை கேட்குறேன், யார் சொன்னாலும் கதை கேட்குறேன். கதை கேட்டுட்டு அந்த கதையில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஐம் எ செல்ஃபிஷ் ஆக்டர், ஓகேங்களா? ஏன்னா வந்து என்னால் இதில் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்பேன். என்னால் இதில் என்ன ரேஞ்ச் வரைக்கும் போக முடியுது. ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கிரிப்டை வந்து எங்கெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது, நான் இது வரைக்கும் காட்டாத ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது. இந்த வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நான் இன்னும் ப்ராப்பராக பண்ணதில்லை. மண்டேலாவில் கொஞ்சம் லைட்டாக சாயில் இருக்கும். எஸ், பட் மண்டேலா இஸ் வெரி சீரியஸ், அந்த மாதிரி போச்சு. இந்த சைடு வந்து நான் பண்ணதில்லை. ஸோ எனக்கான ஸ்கோப் ஃபஸ்ட் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த கதை ஏன் சொல்லப்படணும், ஃபஸ்ட்டு கேள்வி. எனக்கு சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் பார்க்குற படங்களும் உண்டு. அட் த சேம் டைம் ஒரு ஃபிலிம் ஒன்று இட் ஷுட் எஜுகேட் யூ ஆர் என்லைட்டன் யூ. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் இதில் ரெண்டுமே இருக்குது. ஒரு கலரில் 2 மாங்கா. ஸோ எனக்கு அதுதான் ரீசன் எனக்கு இது ஷூட் பண்ணணும். எனக்கு நான் சூஸ் பண்ணுறேன்றதை விட ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். ஐ வுட் லவ் டு கான்ட்ரிபியூட் ஸோ மெனி திங்ஸ் டு தி ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் பார்த்தா இல்லைன்னா அப்போ வேறு எதில் இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை இந்த ஒரு கை போட்டு சேர்த்து இழுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, உங்கள் 3 பேரை தவிர்த்து ட்ரெயிலர் கவனிக்க வச்சது பின்னாடி இருக்கிற சஞ்சீவ் சார். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு நெகட்டிவ். ஐயோ, நாங்கள் அவரை மிஸ் பண்ணுறோம். எப்படி இருந்தது அவரோட நடிக்கிறது? அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு இந்த கேரக்டர் சொல்லும்போது? ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மேஜர் போர்ஷன்ஸ் இருக்கு. அவர் கூட சஞ்சீவ் சார் அவர் வந்து ரொம்ப இன்னைக்கு வரல. ஏன் வரல? ஹெல்த் இஷ்யூ, நைட் ஃபுல்லாக டப்பிங் பண்ணாரு. ஓகே, அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு.
நான் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி சீனியர் ஆக்டரு எப்பத்துலேருந்து சீரியல்ல இருந்துலாம் அப்போ திருப்பதி செல்வத்துல இருந்துலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மெட்டி ஒளியில இருந்து மெட்டியோலியில இருந்து நான் சொன்னேன். ஸோ அப்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோன்றப்போ ஒரு ஓகே. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தார் அந்த இடத்துல, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தார். எனக்கு அவரோட நடிப்புமே எனக்கு இன்னொன்று சஞ்சீவ் கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட லுக்கு. டைரக்டர் வந்து அதை சாப்பிட்டார் அந்த கேரக்டர், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த லுக்கு. லைக் எனக்கு அந்த அவர் கொஞ்சம் அந்த ஏஜ்டான லுக்கோ இல்லாமல் அதுலேயே கொஞ்சம் மாசா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ சஞ்சீவ் சாரோட லுக் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவரோட ஆக்டிங்குமே இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் லைக் நான் அப்சர்வ் பண்ணதில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதை விட இதில் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பாயிண்ட்டாக நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பர். ஏன்னா இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல, எப்படி இன்னும் வயசாகாமல் அதே லுக் கூட இருக்காரு. He works out properly. ரெகுலராக ஃபுட்டு அண்ட் ஒர்க் அவுட்டு அண்ட் பேசிக்காக ஒரு மைண்டாகவே ஜாலியாக இருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஹாப்பியா நீங்க இருந்தீங்கனாலே நீங்க எங்க தான் இருப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து நீங்க உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் தானே ஃபேஸ்ல காட்டுறது. இந்த ஏதோ ஒரு வருத்தம் ஏதோ ஒரு கஷ்டம் கவலை இருக்கும்போது தான் அங்கங்கே வெள்ள முடி எட்டி பார்க்கறது, ஸோ கொஞ்சம் சுருக்கங்கள் அதெல்லாம் வர்றது அதெல்லாம் இருக்கு. அவரு லைஃப்பை வந்து நான் எனக்கு இருக்கிறத வச்சு நான் ஜாலியா இருக்கேங்க, எனக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எளிமையாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் யா சூப்பர். லாவண்யா நீங்க பவன் பத்தி சொல்லுங்க. பவன் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு வெப் சீரிஸ்ல அவர் தான் டைரக்டர். ஓ ஓகே. என்ன வெப் சீரிஸ் அது? சிங்கப்பெண்ணைன்னு சொல்லிட்டு அதுல நான் செகண்ட் லீடா பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ஆக்டிங் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர். ஸோ இப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ சொல்லும்போது. அப்போ இருந்து அவர் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணல, பேசிக்கல அந்த மாதிரி. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு இபி பேசினதுக்கப்புறம் ஓகே சார் டேரக்டர் வந்து மீட் பண்ணமான்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கால் வருது. என்னமா பண்ணிட்டு இருக்கேன், என்ன இவர் கால் பண்ணுறாரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். எனக்கு தெரியாது அவரோட டேரக்டர், நான் எதுவுமே கேட்டுக்கல. ஒரு கதை இருக்கு வந்து கேளுங்கன்னு தான் இபி ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் தான்மா பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகே சார் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மீட் பண்ணேன். நான் வரன அன்னைக்கு இவங்களோட போர்ஷன் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் நீங்க பண்றீங்க மூணு பேரும்? ஒரு மூணு பேரும் ஐ திங்க் எல்லாருமே ஐ கெஸ் லைக் எல்லாருமே எவ்ரி அதர் ஆக்டர்ஸ் லைக் மற்ற யாருமே இந்த செட்ல ஏய் நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு யாருமே எல்லாருமே ஃப்ரெஷ் எல்லாருமே ஃப்ரெஷ். பட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல ஒரு நர்வஸ் இருக்கணும். ஓகே இவங்களோட எப்படி பழகுறது, இவங்க நம்மளை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு அது எப்படி உடஞ்சு பிரேக் பண்ணீங்க? அதெல்லாம் என்னோட இவங்கெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். ஸோ வரும்போது நான் இவரை ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது அவர் கொஞ்சம் சீரியஸா இருந்தாரு. அதுக்கப்புறம் பேசும்போது நாட் தட் இல்ல நான் சும்மா அந்த சீரியஸா தாங்க தெரியும், என் மூஞ்சே அப்படிதாங்க. நான் என்ன பண்றது ஃப்ரம் டே ஒன் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு எனக்கு. லைக் இப்பவும் அப்படிதான் ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது எப்படி இருப்போம் அந்த மாதிரி. நான் சும்மா நார்மலா மூஞ்சி வச்சு ஏன் முறைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது. அதனால தான் அப்பீரியன்ஸ் அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கிற சைலண்டா நம்ம யோசிப்போம்ல, ஐயோ ஏதோ சீரியஸா யோசிச்சு ஒன்றும் கிடையாது, மேல இருக்கிற மூங்கில தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்க மூணு பேரை தவிர சஞ்சீவ் சார் தவிர்த்து வேற யார் யார் முக்கியமான நடிகர் நடிச்சிருக்காங்க? ஸ்ரவா நடிச்சிருக்காங்க. ஸ்ரவனிதா, பார்வதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே பார்வதி. அப்புறமா இவங்க ஐஸ்வர்யா ரகுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜீவா ரவி சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ கருப்பு கேரக்டர் அந்த ட்ரெய்லரில் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ நடித்த குட்டீஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எங்கே? 10 days in Madurai. Okay. 8 days in Chennai. Okay. So போஷன் கடமை மதுரை தான் நடக்கிற கதை. சிவகங்கையும் சென்னையும். ஓகே. ரூரல் பேஸ்ட் சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாவே இது. யா. ஓகே ஓகே. எத்தனை பார்ட்டா வருது இது? 7 episodes. 7 episodes. ஒரே அதான் ஒரு சீசன் 7 episodes. ஸோ ஒரே ஃபுல்லா செட்ல முடிச்சிடலாம். பெஞ்ச் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ லாஸ்டா ஒரு சின்ன செக்மெண்ட் பண்ணிடலாமா? எஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க? ரம்ஷாத்துக்கு எடுத்து வச்சிருந்ததை வேற மாதிரி மாற்ற போறேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு படம் கொடுத்துட்றேன். நான் ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு படம் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அவர் எஸ் இல்லை நோ மட்டும் தான் சொல்லுவார். நீங்கள் கேள்வியாக கேட்கணும், கேள்வி கேட்டு இது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ அவருக்கு ஒரு படம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் விரும்மானின்னு ஒரு படம் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் அது என்ன படம்னு அவர்கிட்ட கேள்வியே கேட்கணும்.
இந்த படத்துடைய இந்த படமா அந்த படமா ஆமா, அந்த yes மாதிரி. sir. படத்தோட மட்டும்தான். ஹீரோ கமலா அவர்- எஸ் அப்படி அந்த மாதிரி எஸ் ஆர் நோ மட்டும் தான் அவர் வாயிலிருந்து வரும். Okay. வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. நீங்க கேக்குற கேள்வியில இருந்தா அவருடைய இது ரொம்ப வாஸ்டா இருக்கும்ல எஸ் நோ மட்டும் சொன்னா. நீங்க அதான் வேற பாத்தீங்கன்னா நம்ம அதான் மாடி அவங்களுக்கு வேணும். நம்ம மாடி தவிக்கணும்ன்றது தான் கேமோட சரி ரூல். ஓகே ட்ரை பண்ணுங்க. ஓகே ரெடியா? ஃபர்ஸ்ட் யார்ட்ட? அன்பானவர் இல்ல ஆமா ட்ரையல் பாத்துக்கோ. அறிவானோ யார் சொன்னாங்க? நீங்க ரெண்டுமே திரும்பிக்கோங்க. அந்த பக்கம். இல்ல இல்ல நான் வரேன். ஒலிம்பிக் கேம்ல ஓகே. ரெடி ஸ்டார்ட். ஓ நீங்க நான் பேச எதுவுமே மாட்டீங்களா? பேச மாட்டேங்க. ஓ. எஸ் நோ மட்டும் தான். ஹீரோ கமல் சார், நோ ரஜினி சார், நோ சிம்பு சார், நோ விஜய் சார். நோ சரி அப்ப வந்த படமா இப்ப வந்த படமா அதுவும் அப்படியும் கேட்க கூடாதா? சரி பழைய படமா நோ புது படமா நோ மிடில்ல வந்த படமா? எஸ் ஓகே என்ன சப்ஜெக்ட் நீங்க கேட்க ஆரம்பிங்க. லவ் பேஸ்ட், நோ த்ரில்லர், எஸ் த்ரில்லர் த்ரில்லர். அப்போ மிடில்ல த்ரில்லர் thriller. த்ரில்லர் படங்களை யார் பிடிக்கும்? டைரக்டர் சைடு போங்க. த்ரில்லர் மிஸ்கின் எஸ் இப்ப சொல்லுங்க. விஷ்ணு விஜய் நடிச்சிருக்காரா? நோ அன்பானவர்னா கொஞ்சம் கண்ணுல வந்துட்டு நமக்கு இது சொல்லி கொடுக்கணும். ஏதாவது க்ளூ கொடுங்க. ராட்சசனா? ஸ்கிரீன் சார் படம் சாரி சொல்லிட்டாங்க. சாரி 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 நான் வந்து அப்படி இப்படி பண்ணாரா அதனால ராட்சசனா நினைச்சிட்டேன். ஹீரோ யாரா இருப்பாங்க? என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேருக்கும் மிஷின் சார் படம் அதுதான் பிரச்சனை. பண்ணிருக்காங்க. ஓகேயா இது நான் புடிச்சிட்டேன். இப்போ நான் அதனால யோசிக்கிறேன் நமக்கு ஏதாவது டக்குன்னு ஞாபகம் வருதா எனக்கு. அது என்ன சப்ஜெக்ட்? போலீஸ் சப்ஜெக்ட்டா அப்படிலாம் கேளுங்க ஏதாவது. போலீஸ் சப்ஜெக்ட்டா? எஸ் அதுவும் தெரியல. அது போலீஸ் சப்ஜெக்டா இருந்து என்ன பிரயோஜனம்? சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியலையே. அதான் விஷயம். இந்த படத்துல விஜயலட்சுமி நடிச்சிருப்பாங்கன்னு கேளுங்க. விஜய் இந்த படத்துல விஜயலட்சுமி நடிச்சிருக்காங்க. நீயா எஸ் அது பேரும் சொல்லி இந்த படமா நீங்க அந்த பேரும் சொல்லிருங்க. இந்த இந்த படம் படத்துல கத்தால கண்ணால பாட்டு வருமான்னு கேளுங்க. இந்த படத்துல கத்தால கண்ணால பாட்டு. அப்படியேவா கேட்பாங்க எனக்கு புரியல. எஸ் சரி என்ன என்ன படம்? படம்? எஸ் சொல்லுங்க. அந்த படம் தெரியும், பாட்டு அதுதான் தெரியும். கத்தால கண்ணால Yes. குத்தாத. அது தெரியும். Okay, அது தெரியும். அடுத்த பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. சரி படத்து பிரிச்சு பிரிச்சு சொல்லுங்க. ஸ்டார்டிங்கா? இல்ல மறதி நாசல். இப்போ 3 பேருக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் பாத்தீங்களா? அதுல தான் ஆரம்பிக்கும். அது. ஆ அப்படின்னா நான் என்ன சொல்லட்டும்? பயப்படாத. சொல்லிருங்க ப்ரோ. முடியல, நான் எனக்கே முடியல. இல்ல நீங்களே சொல்லிடுங்க. அஞ்சாதி. அத நான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே அதான் நான் பயப்படாத சொன்னேன். அஞ்சாதே இது பயப்பட வந்துட்டு- அஞ்சாதே. இல்ல இந்த உங்களுக்கு இந்த yes, no, நிலைமையா? ஏன் இவ்ளோ டஃப்பா தரீங்க? சரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தரேன் நானு. இல்ல நீங்க நான் yes no இவன் தானே சொல்ல போறேன். எனக்கு என்ன? உங்களுக்கு ஈஸி தான், அவங்களுக்கு கஷ்டம். எஸ் நோ சொன்னாதான் அதுக்கும் தெரியணும்ல. ஆமா ஆமா. வாவ் வாவ் நைஸ் நைஸ். இந்த க்ளூலாம் கொடுத்துட்டு போக கூடாது. அதே சேம் சேம் क्वेश्चन. क्वेश्चन. பழைய படமா புது படமா? பழைய படமா? மிடில். அது சாரி நோ. ஓகே மிடில் வந்து ஆன்சர். ரஜினி சார் ஹீரோவா? நோ. கமல் சார் ஹீரோவா? எஸ். கமல் சார் ஹீரோ மிடில் படம். ஓகே பஞ்சதந்திரம்? நோ. தெனாலி? வேட்டையாடு விளையாடு. நோ. ஐயோ அது இப்போ வந்து தெரியல தானே. ஐயோ விருமாண்டி? நோ. நீங்க மிட்டுனோனா அவங்க ரொம்ப மிட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. ஓகே ரொம்ப mid. அதுக்கப்புறம் வந்து எஸ். அதுக்கப்புறம் வந்த விக்ரம்? படமா? சரி, okay. நோ. விஸ்வரூபம்? நோ. அதுக்கு விஸ்வரூபமுக்கு முன்னாடியா அப்புறமா? விஸ்வரூபமுக்கு முன்னாடியா? ஆமா. எஸ் இதுக்கு என்ன பாருங்க. விஸ்வரூபமுக்கு முன்னாடி முன்னாடி. தசாவதாரம்? நோ. தசாவதாரத்துக்கு முன்னாடியா? நோ. தசாவதாரத்துக்கு அப்புறம் வந்த படம்? எஸ். தசாவதாரத்துக்கு அப்புறம் விஸ்வரூபத்துக்கு முன்னாடி. ஐயோ நடுவில். சரி ஹீரோயின் பேர் சொல்ல ட்ரை பண்ணு. ஹீரோயின் பேர்? ஓகே ஹீரோயின் பேர் வந்து அதுக்கும் ஒரு க்ளூ கேளுங்க. அவங்க கேட்பாங்க, அமைதியா இருங்க. புதுசா அப்படி கேளுங்க. ஹீரோயின் பழைய ஹீரோயினா புது ஹீரோயினா? பழைய ஹீரோயினா? எஸ். ஐயோ இது என்னங்க இது? கமல் சார் படம் தசாவதாரத்துக்கு அப்புறம் விஸ்வரூபத்துக்கு முன்னாடி. பழைய அதுல ஹீரோயின். பாட்டு ரொம்ப ஃபேமஸ். எஸ்.
மன்மத நம்பு. நீங்களே கேட்டுட்டு நீங்களே சொல்லிக்கோங்க. மன்மத நம்பு. நோ. அது வந்து கப்பிள்ஸோட ஃபேவரட் பாட்டு. எஸ் எஸ் நோ மட்டும் சொல்லணும். நான் புடிச்சிட்டேன். இது அதாங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க. நோ நோ அது எப்பயோ ஏய் இவங்க சொல்றது அதுங்க அன்பே சிவம் போயிட்டாங்க. அன்பே சிவம் கூட கிடையாது. இவங்க சொல்றது வந்து இந்த படம் நம்ம வரா நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. ஹேராம். ஹேராம் புறம். ஹேராம் இல்ல. அப்புறம் அப்ப என்ன இல்ல சொன்னீங்க? அவங்க அன்பே சிவம் தான் சொல்றாங்க. இல்ல. அன்பே சிவம்ல தான் அந்த பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோயின் சொல்லுங்க. ஹீரோயின் கமல் சரோட நடிச்சவங்க. ஹீரோஸ் டக் டக்னு சொன்னீங்கல, ஹீரோயின் சொல்லுங்க. சுகன்யா மாமா, நோ ரேவதி மாமா, நோ கூட ரீசெண்டா நடிச்சவங்க தான் கௌதமி மாமா, எஸ் பாபநாசம். எஸ் பாவனாஸ் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சக்குன்னு. இதாங்க நான் பாருங்க இதெல்லாம் எடுத்திருக்கேன் நானு. இங்க போயிட்டு மன்மத நம்புலாம் எடுத்திருக்கேன். ஆனா பாபநாசம் பாட்டு வரும். ஏன்டா என் கோட்டிக்காரா? அதான் அந்த அதான். இதுல இதுல போயிட்டு. ஆமா. சரி லாஸ்டா லாஸ்டா லாவண்யா. லாவண்யாக்கு கஷ்டமா கொடுக்கவா ஈஸியா கொடுக்கவா? ஈஸியாவே கொடுங்க. டஃபா கொடுங்க. ஏன்னா கேள்வி கேட்க போறது நாங்க. வேலை அவங்களுக்கு ஈஸி. டஃபா அவங்க கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப டஃபா கொடுங்க. சூப்பர் வாங்க. நாங்க பார்க்கல. உங்களுக்கு தெரியுதா அந்த படம் என்ன படம்னா? டோட்டலி ரெடி. பழைய படமா இல்ல. புது படமா இல்ல. மிடில் இருக்க படமா முன்னாடி மிடிலா அப்புறம் மிடிலா? டிஜிட்டல்ல வந்த படமா இல்ல ரீல்ல வந்த படமா? இல்ல. டிஜிட்டல்ல சார் தான் சொல்லலாம் அவங்க. எஸ்ஆர்னோ தான் சொல்லணும். ஓகே. சரி. ஹீரோ வந்து கமல் சாரா, ரஜினி சாரா, விக்ரம் சாரா, அஜித், சூர்யா சார், விஜய் சார், டன் விஜய் சார் மிடில் வந்த படம் காவலன். காவலனுக்கு அப்புறம் வந்ததா காவலனுக்கு முன்னாடி வந்ததா? காவலனுக்கு முன்னாடி வந்ததா? தெரியலையா? திருப்பாச்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திருப்பாச்சி திருப்பாச்சிக்கு அப்புறம் சரி. வந்ததா? ஹீரோயின் அசன், சிம்ரன், ஜோதிகா. வேற யாரா? ஹீரோயின் பேர் சொல்லுங்க. ஹீரோயின் பேரு ஹீரோயினை புடிச்சா படத்தை பிடிச்சிருவீங்க. ஜெனிலியா, ஹன்சிகா, அனுஷ்கா. அவர் எல்லாரும் கூட நடிச்சு வச்சிருக்காரு. பழைய ஹீரோயினா புது ஹீரோயினா? பழைய ஹீரோயினா புது ஹீரோயினா? பழைய ஹீரோயினா. இப்ப இருக்க கரண்ட்ல இருக்க ஹீரோயினா? த்ரிஷா மாமா. த்ரிஷாவா? நோ. நோ. ஓகே. ஆக்சுவலா நான் பொங்கறேன். ஈஸியா கொடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. முக்கிய புள்ளி. நீங்க பேசக்கூடாது. அமைதியா கீர்த்தி சுரேஷ் மாமா. கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் மாமா. ஜில்லா. இல்ல ஜில்லா இல்ல. சாரி. அது காஜல் அகர்வால். சாரி. ஜில்லா இல்ல. இதுங்க. ஐயோ பாட்டு கூட சரியான பாட்டு ஒன்று வருமேங்க. ஐயோ பாடுங்க. பைரவா. வரலாம் வா. வரலாம் வா பைரவா. ஜில்லான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதை மட்டும் தெரியாம. சூப்பர். நிறைய விஷயம் பேசியாச்சு. லாஸ்டா ஓடுதா? அதனால சீரிஸ் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏன் இந்த சீரிஸை பார்க்கணும் ஆடியன்ஸ் டைம் ஒதுக்கி? ஒரு காரணம் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன். ஜென்ரலா இப்போ நீங்க ஏன் ஒரு சீரிஸ் பார்ப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு எல்லாரும் இதை கேட்குறீங்க. நீங்க ஏன் ஒரு சீரிஸ் இது நான் ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு போறேன். ஏன் இந்த சீரிஸை நீங்க ஏன் ஒரு சீரிஸ் பார்ப்பீங்க? எனக்கு வந்து அது கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும். புதுசாக ஒரு விஷயம் இருக்கணும். இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். உங்களுக்கு எங்களெல்லாம் தெரியுமா? ஓகே இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த 3 விஷயம் என்கேஜ்மெண்ட்டாக போகணும். இன்னொன்று டியூரேஷன் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது. இருக்கு. அதுவும் இருக்கு. ஓகே. ஒரு செட்டில் உட்காந்து நான் முடிக்கணும் அந்த சீரிஸை. இருக்கு. அதுவும் இருக்கு. அப்புறம் ஓகே. இதெல்லாமே இருக்கு. அவ்வளவுதான். நீங்க படத்தை விட இதுல கொஞ்சம் கம்மிதான். இவர் சொன்னது எல்லாமே இருக்கு. இவர் சொல்லாததும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கு. வேடுவன் அக்டோபர் 10 நிறைய லைஃப் லெசன்ஸ் கூட இருக்கு. ஓ ஓகே. அரசியலும் இருக்கு, ஞானமும் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் அடுத்ததான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும்? நான் இது முடிச்சுட்டு காகி ஸ்குவாட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் அ ஃபிலிம். யா சோஃபார் அதான், அது மட்டும் தான். சூப்பர். எனக்கு ஆட் ஷூட்ஸ் போயிட்டு இருக்கு, படங்கள் பேசிட்டு இருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒன்று வெப் சீரிஸ் பேசிட்டு இருக்கேன், படத்துக்கு ஆடிஷன் போயிருக்கேன், அப்புறம் வந்து ஒரு சீரியல். அதாவது நான் வந்து 3 ப்ராஜெக்ட் வினிஷா சைன் பண்ணியிருக்காங்க. மீம் வந்து கரெக்டுன்னு தான் நான் சொன்னேன். நீங்க வந்து என்ன சொன்னீங்க? அதுக்கு வேடுவன் முடிச்சுட்டு 3 ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மீம் இல்லைங்க, வெப் சீரிஸ் பேசிட்டு இருக்காங்க இன்னொன்று, அப்புறம் ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்கேன், இன்னொன்று வந்துட்டு அதான் ஆடிஷன்
பண்ணிட்டு இருக்கேங்க. படத்துக்கு யாரா பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா நடிச்சிருவேன். சூப்பர், வாழ்த்துக்கள். உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஆஃப்டர் கூலி எப்படி இருக்கு அந்த வரவேற்புலாம்? செமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. ஏமாந்துட்டேன்னு நினச்சிக்காத, தப்பிச்சிட்டேன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாலுமே எதிர்பார்த்ததை விட லொகேஷனாக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தார். ஐ மீன் இது இந்த ரோல் வந்து பேசப்படும் அப்படின்ட்டு. நான் அவர் அவுட் ஆஃப் லவ்வில் சொல்கிறாருன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து நிஜமாலுமே அவர் சொன்னதை தாண்டி நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. அது தலைவர் படத்தில் நடந்தது, லொகேஷன் படத்தில் நடந்தது, ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஸோ இந்த சீரிஸும் ஹிட் ஆகணும், நீங்களும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் போகணும், மிகப்பெரிய உயரங்கள் அடையணும்னு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.